Hi friends, நம்ம பாலிட்டி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னைக்கு வீடியோல வந்து பாலிட்டி 6th term 1ல செகண்ட் லெசன் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். இப்போ இந்த லெசன்ல மெயின்ஸ்க்கு என்ன ஆங்கிள் நமக்கு தேவை, பிலிமினரிக்கு எந்த ஆங்கிள் நமக்கு தேவை அப்படிங்கிற நோட்ஸ் நான் வந்து ஜிஸ்டா கொடுத்துருக்கிறேன். நம்ம அதை டீட்டெயில்டாக அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நோட் போட்டுக்கணும். நீங்கள் நோட் எடுக்கும்போது பாலிட்டினா பாலிட்டிக்கு போட்டுக்கணும், ஆப்டிடியூட் பார்க்கும்போது ஆப்டிடியூட்னு இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ்னு போட்டுக்கணும். ஸோ தட் நாளைக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அது சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சுக்கும் போது இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிலிமினரிக்கு ஒரு மாதிரியும் மெயின்ஸ்க்கு தனி நோட்டும் போட்டுக்கோங்க. ஸோ மெயின்ஸ்க்கு நம்ம மொத்தமாக ஒரே ஆங்கிளில் பார்த்து முடிச்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இப்போ இதில் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த லெசனில் நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸு. இது நம்ம 1 by 1 பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ஆர்டிகல் 15(1) பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15(1) என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஷல் நாட் டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனி சிட்டிசன் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ரிலீஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஆர்டிகல் 15(1). ஆர்டிகல் 14 என்ன அது சொல்றது அப்படின்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரோஹிபிட்ஸ் தி அன்ரீசனபிள் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பர்சன்ஸ். ஸோ எல்லாருமே சமம் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஸோ நமக்கே தெரியும் அன்டச்சபிலிட்டி இஸ் அன் அஃபென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆர்டிகல் 17 தான் இதை பற்றி பேசியிருக்குது. இப்போ இந்த 3 ஆர்டிகல் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இது மேட்ச் தி ஃபாலோவிங் மாதிரி நம்மளை கேட்கலாம். அதே மாதிரி நம்ம மெயின்ஸ் இப்போ சப்போஸ் ஈக்குவாலிட்டி பற்றி பேசும்போது ஆர்டிகல் 14 நம்ம எடுத்துக்கலாம். அன்டச்சபிலிட்டி சோஷியல் இஷ்யூஸில் நமக்கு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் ஆர்டிகல் 17 போட்டு அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி மெயின்ஸ்க்கு. பிலிம்ஸ் நிறைய அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து ஆர்டிகல் 15(1) வந்து என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னா இது மொத்தமாக போட்டு மேட்ச் தி ஃபாலோவிங் மாதிரி கேட்கலாம். ஸோ நமக்கு தெரியணும் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 3 ஆர்டிக்கலும் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுறதுனால இந்த லெசன் இது கவர் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இதில் சில பர்சனாலிட்டிஸ் கவர் ஆயிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா அவங்க, டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருங்க. ஸோ இவங்களை பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நெல்சன் மண்டேலா அவங்களை பற்றி இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து 27 இயர்ஸ் பிரிசனில் இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ 27 இதை வந்து நமக்கு ஒரு வாட்டி TNPSCல குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. நெல்சன் மண்டேலா அவங்க வந்து எத்தனை வருஷம் பிரிசனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வேரியஸ் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து அதுக்கு 27 இயர்ஸ் அப்படிங்கிறது தான். இவர் வந்து ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்தவர். 1990ல பிரிசன்லேருந்து வெளியே விடுறாங்க இவரை. ஏன்னா இந்த அப்பார்த்தீட் மெயினாக இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, எண்ட் ஆஃப் அப்பார்த்தீட். சவுத் ஆப்பிரிக்காவில் அப்பார்த்தீட், அந்த கருப்பாக இருக்கவங்களை வந்து ஒதுக்குறது அப்படிங்கிறது தான் அந்த அப்பார்த்தீடு. ஸோ இதுக்கு எதிர்த்து இந்த மண்டேலா அவங்க வந்து போராடுறாங்க. அதுக்காக ஜெயிலுக்கு போகிறாங்க. 27 இயர்ஸ் ஜெயிலில் இருக்கிறாரு. 1919ல் தான் இவர் வெளியே வராரு. வெளியே வரும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எண்ட் ஆஃப் அப்பார்த்தீட் சவுத் ஆப்பிரிக்காவில் கொண்டுட்டு வராங்க. ஸோ இதனுடைய ஃபேமஸ் என்னன்னா, நம்ம வந்து அப்பார்த்தீட் பற்றி பேசும்போது நெல்சன் மண்டேலா அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் என்னன்னா, 27 இயர்ஸ் ஒரு பிரிசனில் இருந்துக்கிறாரு, ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். எப்போ அந்த 27 இயர்ஸ்க்கு அப்புறம் வெளியே வராரு அப்படின்னா 1990. இப்போ நான் சொல்கிறத நீங்கள் பாஸ் பண்ணி நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களால் படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் தான் நான் இந்த மாதிரி ஜிஸ்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறதும் இந்த நோட்டில் இருக்கிற இந்த ஒரு புக்கை படிக்கிறதும் உங்களுக்கு ஈக்குவல் டைம் ஆகாது. கட்டாயம் கொஞ்சம் கம்மியான நேரம் தான் ஆகும். அண்ட் நீங்கள் வீடியோ பஸ்ஸில் போகும்போது இந்த வேலைக்கு போகிறவங்களால படிக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இந்த வீடியோ கேட்டிங்கனாலே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது ஒரு சர்வீஸில் யாராவது போனீங்கன்னு எனக்காவது மெசேஜ் பண்ணீங்கன்னா ஐ வில் ஃபீல் ஹாப்பி. அப்புறம் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்கள பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க. இவர் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணல இவருக்கு ஒரு மேஜர் பங்கு இருக்குது. ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து பாப்புலராக இவர் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவோம். இவர் இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன், சோஷியல் ரிஃபார்மர். 4 ஆங்கிளில் இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாலிட்டி. இவர் MA பண்ணியிருக்காரு 1915ல். எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னா DSc லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி PhD கொடுத்துருக்குறாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி 1927ல். நம்ம அப்துல் கலாம் சார் அவருக்கு 1927ல் PhD பட்டம் கொடுத்துருக்குறாங்க.
நம்ம டிராஃப்டிங் கமிட்டி இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு டிராஃப்டிங் கமிட்டி தான் மெயின் திங். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க தான். ஸோ நமக்கு நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் ரொம்ப பழைய கொஸ்டின் மாதிரி தான். சேர்மன் ஆஃப் தி டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு கேட்பாங்க, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவங்க நமக்கு தெரியணும். அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி, அதனால தான் இவர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம். ஸோ இதுவும் 1 மார்க் தான். யார் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னால் டாக்டர் B.R. அம்பேத்கர். அது மட்டும் இல்லாமல் சார் தான் நம்மளுடைய இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர், இது ஒரு 1 மார்க். அதே மாதிரி போஸ்ட் மோஸ்ட்லி இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு பாரத் ரத்னா அவார்ட் 1990 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹிப். இவர் ஒரு இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன், சோஷியல் ரிஃபார்மரு. அதே மாதிரி 1927 கொலம்பியா யூனிவர்சிட்டி இவருக்கு PhD பட்டம் கொடுத்துருக்குறாங்க. 1915 MA பண்ணியிருக்காரு. எங்கே அப்படின்னா DSc லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இவர் தான் சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதனால தான் நம்ம இவர் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவர் இண்டிபெண்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர். பாரத் ரத்னா அவார்ட் போஸ்ட் மோஸ்ட்லி, இது ரொம்ப முக்கியம், 1990 வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம நெல்சன் மண்டேலா அவங்கள பற்றியும் நம்ம டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றியும் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸில் எவ்வளோ 1 மார்க் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். நெக்ஸ்ட் யாரை பற்றி போட்டிருக்காங்கன்னா நம்ம ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. இவங்க எந்த வருஷம் இருந்தாங்க அப்படின்னா 1931 2015 வரைக்கும் இருக்கிறாங்க. ஐயாவோட முழு பேர் என்னன்னா அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா ராமேஸ்வரத்துல பிறந்திருக்காரு. இதுல என்ன 1 மார்க் இருக்கு அப்படின்னா 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இது ஒரு 1 மார்க் நமக்கு. நெக்ஸ்ட் பாரத் ரத்னா கொடுத்துருக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1997. பாரத் ரத்னா அப்படிங்கிறது இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1997 நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சார் சில புக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லியூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. எத்தனை புக்கு எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நமக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, இந்த புக்ஸோட நேம் கேட்டு ஆத்தர் கேட்கலாம். இது மேட்ச் தி ஃபாலோயிங்காக வரலாம், இல்லை இண்டிவிஜுவலாக ஒரு புக்கு நேமை கொடுத்து நம்ம ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். ஸோ இல்லை 4 புக்கு பேரை கொடுத்துட்டு இதில் எந்த புக்கு வந்து நம்ம அப்துல் கலாம் சார் எழுதாத புக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படின்னா இந்த புக்கு லிஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லியூமினஸ் ஸ்பார்க் அண்ட் மிஷன் இந்தியா. அதே மாதிரி நம்ம ஐயாவுக்கு டைட்டில் இருக்கு என்னன்னா மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. அப்போ மிசைல் மேன் ஆஃப் இந்தியா ஏன்னா யாரு நமக்கு தெரியணும், யார் அவங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதே மாதிரி இந்த புக்ல சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. மிஸ் எஸ் இளவழகி அப்படிங்கிறவங்க, இவங்க என்னன்னா ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க. வியாசர்பாடி சென்னையில் தான் பிறந்திருக்கிறாங்க. 2008 வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப்பில் இவங்க நம்ம விமென்ஸ் டைட்டில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட செஸ் சாம்பியன் விஸ்வநாத் ஆனந்த் பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவர் யார், நமக்கு சென்னையில் தான் பிறந்திருக்கிறாரு. வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்பை 5 times வாங்கியிருக்காரு நம்ம விஸ்வநாத் ஆனந்த் சார். அவங்க எந்தெந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 2000, 2007, 2008, 2010 அண்ட் 2012. 5 times வாங்கியிருக்காங்க. 2000, 2007, 2008, 2010, 2012. இவர் தான் ஃபர்ஸ்ட் ரிசிபியன்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. யாரு, நம்ம விஸ்வநாத் ஆனந்த் சார் தான் ஃபர்ஸ்ட் ரிசிபியன்ட். ஸோ இது ஒரு 1 மார்க் நமக்கு. அதே மாதிரி ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை 14 yearsலேயே நம்ம சார் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நம்ம விஸ்வநாத் ஆனந்த் சார் அவங்க 1988. அதே மாதிரி நம்ம நேஷனுடைய 2nd ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காங்க 2007. அப்புறம் மாரியப்பன் தங்கவேலு அப்படிங்கிறவங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இவர் யார் அப்படின்னா சேலம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறாரு. ரியோ பேரா ஒலிம்பிக் 2016 கோல்டு மெடல் மென்ஸ் ஹை ஜம்பில் வாங்கியிருக்காரு. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து எலிமினேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் போட்டு சொல்கிறேன், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்
இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 1 மார்க். அதே மாதிரி இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் 3 மார்க்கில் கேட்கலாம். பிஆர் அம்பேத்கர் பற்றி கேட்கலாம், இல்லை ஏபிஜே அப்துல் கலாம் சார் பற்றி கேட்கலாம். ஸோ இவங்களில் யாரை பற்றி கேட்டிருந்தாலுமே நமக்கு 2-3 பாயிண்ட் இருந்தால் கூட விட்டுட்டு வர கொஸ்டின் ஏதோ ஒன்று எழுதிட்டு நம்ம வெளியே வரலாம், நம்ம மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றது எல்லாமே நம்ம பிலிமினரி ஆங்கில தான் தெரியணும். நெக்ஸ்ட் லிட்ரஸி ரேட்டு. இது எல்லாமே வந்து நம்ம சோஷியல் இஷ்யூஸ்லாம் லிட்ரஸி பற்றி கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரியணும், இந்த லிட்ரஸி ரேட்டை பற்றி தெரியணும். அப்போது நம்ம 2011 சென்சஸில் ஒரு கோட் மாதிரி போட்டு ஹையஸ்ட் லோன் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2011 சென்சஸ் படி இந்த புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஹையாக வந்து 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் 3 தான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி 92.14%. செகண்ட் வந்து சென்னை 90.33%. தேர்டு வந்து தூத்துக்குடி 86.52%. ஃபோர்த்து தி நீலகிரிஸ் 85.65%. நெக்ஸ்ட் லோல வந்து டிஸ்ட்ரிக்ட் நேம் 4 கொடுத்துருக்குறாங்க. தர்மபுரி 64.71%, அரியலூர் 71.99%, விழுப்புரம் 72.08%, கிருஷ்ணகிரி 72.41%. இப்படி லிட்ரஸி ரேட்டு. இதை நீங்கள் வந்து 1 மார்க்லையும் கேட்கலாம், ஹையஸ்ட் என்ன லோயஸ்ட் என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லிட்ரஸி ரேட்டை வந்து 2011 சென்சஸ் படி ஏதாவது கோட் பண்ணி நம்ம மெயின்ஸ் எழுதும் போது சோஷியல் இஷ்யூஸ்க்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ 2011 சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். இது படி தான் செக்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். இதில் ஹை அப்படின்னா நீலகிரிஸ் தான் டாப்ல இருக்கிறாங்க, 1041, தஞ்சாவூர் செகண்ட் 1031, நாகப்பட்டினம் தேர்ட் 1025, தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் ஈக்குவல் பிளேஸாக இருக்காங்க, 4th பிளேஸ் 1024. அதே மாதிரி லோ அப்படின்னு பார்த்தா தருமபுரி 946, சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. இது எல்லாமே பிலிம்ஸ்க்கான கொஸ்டின். மெயின்ஸ்க்கு எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா ரெமிடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா wider access to quality basic services like health care and education for all. அப்போ ஈக்குவாலிட்டி வரணும் அப்படின்னா ஹெல்த் கேர் எஜுகேஷனும் எல்லாருக்குமே இருக்கணும், அது ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பேசிக் சர்வீஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பி அவேர் ஆஃப் கரண்ட் ஜெண்டர் பயாஸ், make women more visible in public life and institution to eradicate gender disparity. Be open to learning about other religions. Promoting community dining in the classroom may help the students to sit together without any bias of caste, religion or gender. Socialize with people of all types outside home. Effective implementation of laws. ஸோ இந்த 7 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஹெல்த் எஜுகேஷனும் சமமாக எல்லாருக்குமே போய் சேரணும், அது ஒரு பேசிக் சர்வீஸாக இருக்கணும். அதே மாதிரி விமென்ஸ் வந்து பப்ளிக் லைஃப்பில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ தட் என்ன ஆகும், ஜெண்டர் இம்பேரிட்டி இருக்காது, டிஸ்பாரிட்டி இருக்காது. அதே மாதிரி எல்லாருமே வந்து எல்லா ரிலீஜன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிட்டி டைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வேற்றுமை இல்லாமல் இருக்கணும்னா கம்யூனிட்டி டைனிங் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவுட் சைடர்ஸுக்கு எல்லாருமே சோஷியலாக பழகணும், ஸோ தட் இந்த இன்இக்வாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம லாஸ் ஈக்குவாலிட்டிக்கு சில லாஸ் இருக்கு இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாமே வந்து எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த இதில். ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இதில் இந்த மெயின்ஸ் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இந்த மாதிரி பாயிண்ட்லாம் போட்டிங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணலாம், நல்ல நம்ம மார்க் எடுக்கலாம். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சம்மரியில் வந்து சில இது சொல்லியிருக்காங்க, கிளாசரி மாதிரி. அந்த கிளாசரியில் ஒன்று தான் கொஞ்சம், அதாவது நமக்கு சில வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சால் தான் கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். ஸ்டீரியோ டைப் அப்படின்னா என்னென்னா a false view or idea about something அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் ஸ்டீரியோ டைப் அப்படிங்கிறதுக்கு மீனிங். ஸோ இதில் கிளாசரியில் இந்த ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால நான் இதை எடுத்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிற மாதிரி டெய்லி படிச்சுட்டு வாங்க. டெய்லியும் 10 or 15 minutes வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். தேங்க்யூ.